ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த சில நாட்களாகவே நிறையா கம்பெனிஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கம்பெனிஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன, அவங்க எப்படி இந்த Q1ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் இன்ஜினியரிங். இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 484 கோடியாக இருந்திருக்கு. இதே லாஸ்ட் இயர் Q1ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 418 கோடியாக இருந்திருக்கு. டாப் லைன் பிஸ்னஸில் சாலிட் க்ரோத் இருந்திருக்கு. அதே மாதிரி எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் பார்த்தீங்கன்னா 67.1 கோடியாக இருந்திருக்கு. இது லாஸ்ட் இயர் Q1ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிப் ஆகிருக்கு. ஸோ ஈவன் தோ எபிட்டா மார்ஜின் டிப் ஆனாலும் எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16% க்ரோ ஆயிருக்கு. ஸோ அவங்க இந்த Q1ல 50% வந்து நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதே லாஸ்ட் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 43.2 கோடி Q1 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட பாட்டம் லைன் பிஸ்னஸ்லையும் நல்ல க்ரோத் இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த Q1ல. அடுத்து ஜிஎம் ப்ரூவரிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது இந்த Q1ல 163 கோடியாக இருந்திருக்கு. இதே லாஸ்ட் இயர் Q1ஓட பார்த்தீங்கன்னா 152 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 6.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டாப் லைன் பிஸ்னஸில். இதே எபிட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிட்டா ஸ்லைட்டாக டிப் ஆகிருக்கு. 30.9 கோடியாக இருந்திருக்கு இந்த Q1ல. இதே லாஸ்ட் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 31.5 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2% எபிட்டாங்கிறது ட்ராப் ஆகிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 19%-ஆக இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் Q1ல 20.6%-ஆக இருக்குது. ஸோ இவங்க எபிட்டாவும் சரி எபிட்டா மார்ஜினையும் சரி ஸ்லைட் டிப்பாக இருக்குது. இதே இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த Q1ல நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26 கோடியாக இருந்திருக்கு. இதே போன வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா 25 கோடியாக இருந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டுங்கிறதுல வந்துட்டு ஒரு மார்ஜினல் க்ரோத் பார்த்துருக்காங்க. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான க்ரோத்தை கொடுத்துருக்காங்க இந்த Q1ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸுங்கிறது வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 17.6% வந்து க்ரோ ஆகிருக்கு லாஸ்ட் இயர் Q1ஓட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது 3292 கோடியாக இருந்திருக்கு இந்த Q1ல. இதே லாஸ்ட் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 2899 கோடியாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23% ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த Q1ல 1593 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 1293 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 2570 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 2294 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 12% வந்து ஆப்ரேஷன் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. 1.74 இருந்திருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டரில். அதே நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. 0.18% இருக்குது குவார்டர் ஆன் குவார்ட்டரில். ஸோ பிஏங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ நெட் என்பிஏவும் கிராஸ் என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆகல, அட் த சேம் டைம் டிக்ரீஸ் ஆகல, ஃப்ளாட்டாக இருக்குது. இது பரவாயில்ல. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு க்ரோவாக இருக்குது இயர் ஆன் இயரில். ஸோ இது சாலிடான பர்ஃபார்மன்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்து அதானி வில்பரோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது வந்துட்டு 20.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த Q1ல ரெவன்யூங்கிறது 17,059 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 14,154 கோடியாக இருந்திருக்கு. ஸோ டாப் லைன் பிஸ்னஸில் நல்லா க்ரோத் காமிச்சிருக்காங்க. இதே எபிட்டா பார்த்தீங்கன்னா டிப்பாக இருக்குது. 361 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 626 கோடியாக இருந்திருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 2.1% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு 24%. ஸோ ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 311 கோடியாக இருந்திருக்கு. இந்த வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா 236 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களோட எபிட்டா மார்ஜினும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி நல்லா டிப்பாக இருக்குது. அது காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. பட் ரெவன்யூங்கிறத க்ரோ ஆனதை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம் அதானி வில்மரில். இமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிட்டோட Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 7% வந்து டிப்பாக இருக்குது. இந்த Q1ல அவங்களோட ரெவன்யூங்கிறது 1118 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 1200 கோடியாக இருந்திருக்கு. ஸோ டாப் லைன் பிஸ்னஸில் ஒரு டிப் இருக்குது.
எபிட்டா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாங்கிறது 27.7% க்ரோ ஆயிருக்கு. இந்த Q1ல 245 கோடியா இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல 192 கோடியா இருந்திருக்கு. அதே மாரி எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டர்ல 22% இருந்திருக்கு கம்பேரிங் டூ ப்ரீவியஸ் இயர். நெட் ப்ராஃபிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஜம்ப் ஆயிருக்கு. ஈவன் தோ ரெவன்யூ டிப் ஆனா கூட நெட் ப்ராஃபிட்ங்கிறது இந்த Q1ல 48.2% க்ரோ ஆகி 182 கோடியா இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்ங்கிறது 123 கோடியா தான் இருந்திருக்கு. ஸோ பாட்டம் லைன் பிஸ்னஸில் நல்லா growth காமிச்சிருக்காங்க. டாப் லைன் பிஸ்னஸில் வந்து டிப் ஆனாலும் அவங்களோட எபிட்டா மார்ஜினும் நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு இந்த Q1ல. அடுத்து ஜஸ்ட் டயலோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தரலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 6.2% வந்து க்ரோ ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 297 கோடியாக இருந்திருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 280 கோடியாக இருந்திருக்கு. ஸோ டாப் லைன் பிஸ்னஸில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி எபிட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 86.40 கோடியாக இந்த Q1ல ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 80.60 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 7% எபிட்டாங்கிறது க்ரோ ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13% வந்து இந்த Q1ல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்ங்கிறது 141 கோடியாக இருந்திருக்கு. இதே இந்த Q1ல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்ங்கிறது 159.60 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அவங்க டாப் லைன் பிஸ்னஸ், பாட்டம் லைன் பிஸ்னஸ், எபிட்டான்னு சொல்லி எல்லா மெட்ரிக்லையுமே அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டயலுக்கு இந்த Q1 ரிசல்ட்ங்கிறது ஒரு நல்ல சாலிடான ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்து HDFC லைஃப் இன்சூரன்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ நெட் ப்ரீமியம் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 15.64% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த Q1ல 14,466 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 12,509 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 546 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல பார்த்தீங்கன்னா 478 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸுங்கிறது வந்து 14% உயர்ந்திருக்கு HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இந்த Q1ல. அதே மாதிரி சால்வன்சி ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா 192% இம்ப்ரூவ் ஆயிருக்கு வென் கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் Q1 186 இருந்திருக்கு. ஸோ கேபிட்டல் அடிக்வேஷனும் சரி, பேலன்ஸ் ஷீட்லையும் சரி நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ HDFC லைஃப் இன்சூரன்ஸோட இந்த Q1ங்கிற ரிசல்ட்டுங்கிறது ஒரு நல்ல Q1 ரிசல்ட்ஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ICICI லம்பார்ட் இன்சூரன்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இந்த Q1ல 747 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 580 கோடியாக இருந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இயர் ஆன் இயரில் 28.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 6,083 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 5,352 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க டாப் லைன் பிஸ்னஸ்லையும் சரி, பாட்டம் லைன் பிஸ்னஸ்லையும் சரி நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதே நெட் ப்ரீமியம் ஏர்னுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வென் கம்பேரிங் டு ப்ரீவியஸ் இயர் Q1. ஸோ ICICI லம்பார்டும் சரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்னென்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.